ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தபு கிரியேஷன்ஸ். இப்போ தான் தபு கிரியேஷன்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் ஐம்பொன் ஜுவல்லரிஸை எப்படி க்ளீன் பண்ணோன்றது தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாம்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஷாம்பு போட்ட தண்ணி, கொஞ்சமாக ஷாம்பு போட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில். ஸோ இதில் நீங்கள் ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஐம்பொனில் பார்த்தீங்கன்னா 5 மெட்டல்ஸ் கலந்துருப்பாங்க, அதனால தான் ஐம்பொன் அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ கோல்டும் ஒரு மெட்டல் தான், இதில் 4 மெட்டலில். ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு தான் கலந்துருப்பாங்க. இதை நீங்கள் டெய்லி போட போட தான் உங்களுக்கு கலர் வந்து நல்லா கோல்டு மாதிரியே, கோல்டு லுக்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பாயிடும். ஸோ நீங்கள் கையில் போட போட உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஒரு சூப்பராக கோல்டு கலர்லேயே வந்துடும். ஸோ இது போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு தேய்க்கலாம். இல்லை இந்த லெமன் இருக்குது இல்லையா, இதை வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சிட்டோன்னா நமக்கு நல்ல கலர் வந்துடும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. நீங்கள் ஆக்சுவலாக போட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்து ஒரு துணி போட்டு தொடச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கலர் வந்துடும். இதை பாருங்கள். ஸோ நான் போடும்போது எவ்வளோ கருப்பாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கோல்டு மாதிரியே நமக்கு ஜொலிக்குது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நல்ல கலர் வேணால் இப்படி தேய்க்கலாம். பட் அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை, விரும்பின அந்த ஷாம்பு அண்டு லெமன் வாட்டரில் தான் போட்டு எடுத்தேன். ஓகேவா, வேறு எதுவுமே பண்ணலை. பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு எல்லாமே எடுத்து காட்டுறேன். இதை நல்ல தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஸோ போட போட இன்னும் கோல்டு லுக்லேயே வந்துடும் நமக்கு. பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை, தேய்க்க கூட இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கிறது, இதை வேணும்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வாஷ் பண்ணிக்கலாம். பளபளன்னு ஆகிடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி ஸோ இது நான் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக மாறி இருக்குன்னு. ஸோ ரிங்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரிங்கு வந்து கொஞ்சம் பளபளன்னு ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் டெய்லி போட்டு யூஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக்லேயே வந்துடும். ஸோ நம்மக்கிட்ட ரிங்ஸ், ஐம்பொன் ரிங்ஸு, பேங்கிள்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நல்லாவே காட்டுறேன். அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு பாருங்கள். அம்மன் பாருங்கள், லக்ஷ்மி. ஸோ இது நம்ம கையில் போட போட அப்படியே ஃபுல்லாக கோல்டுலே மாதிரி இருக்கு. பேங்கிள்ஸோட நீங்கள் மோதிரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சூப்பராக கோல்டு லுக்லேயே வந்துடும். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.